ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் 6 அத்தியாயம் 2 இறப்பிற்கு பின் மேல் உலகங்களுக்கு செல்லுதல். ஆன்மீக தளத்தை எய்த தகுதியுடையவர்கள் அனைவருமே பொதுவாக யோகிகள் என அழைக்கப்படுகின்றனர். இருப்பினும் யோகிகளில் ஹத யோகிகள், ஞான யோகிகள், தியான யோகிகள், பக்தி யோகிகள் என பலதரப்பட்ட யோகிகள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் ஆன்மீக உலகிற்கு செல்ல தகுதி பெற்றவர்களே. யோகா என்றால் தொடர்பு கொள்ளுதல் என்று பொருள். யோக முறைகள் அனைத்தும் ஆன்மீக உலகுடன் நமக்கு தொடர்பு ஏற்படுத்தி தரவே உள்ளன. முந்தைய அத்தியாயத்தில் கூறியபடி நாம் அனைவரும் இறைவனுடன் நிரந்தரமாக தொடர்பு கொண்டவர்கள். ஆனால் தற்போது நம் ஜட உலக சேர்க்கையின் தூய்மை கேட்டால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பாதிப்புகளை தவிர்த்து ஆன்மீக உலகிற்கு திரும்ப செல்வதற்கான வழிமுறைகளே யோகம் எனப்படுகின்றது. யோகா என்ற பதத்திற்கு கூட்டுதல் என்ற மற்றொரு பொருளும் உண்டு. தற்போது நாம் இறைவனது தொடர்பை இழந்து வாழ்கின்றோம். ஆனால் இறைவனாகிய ஸ்ரீ கிருஷ்ணரது தொடர்பை நமது வாழ்க்கையில் கூட்டிக் கொள்வோமாயின் நமது மானிட வாழ்க்கை முழுமை பெறுகின்றது. இறக்கும் சமயத்தில் மேற்கூறிய முழுமை நிலையை நாம் பெற வேண்டும். ஆகவே வாழ்நாள் முழுவதும் நாம் முழுமையான நிலையை அடைவதற்கு முயல்வோமாயின் இறக்கும் தருவாயில் இந்த ஜட சரீரத்தை அறவே விட்டுவிட வேண்டிய தருவாயில் யோகத்தின் பூரண நிலையை அடைய முடியும். பிரயாண காலே மனசா அசலேன பக்தயா யுக்தோ யோக பலேன சைவ புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ சம்யக் சதம்பரம் புருஷம் உபைதி திவ்யம். இறக்கும் தருவாயில் உயிர் மூச்சை தனது இரு புருவங்களுக்கு மத்தியில் நிலைநிறுத்தி பூரண பக்தி சிரத்தையுடன் ஒருவர் புருஷோத்தமரான இறைவனை நினைவு கூர்வதில் ஈடுபடுவாராயின் அவர் சந்தேகமின்றி இறைவனுடைய இருப்பிடத்தை அடைகின்றார். பகவத்கீதை 8.10. கல்லூரியில் படிக்கும் மாணவன் குறிப்பிட்ட துறையில் 4 அல்லது 5 வருடங்கள் பயின்ற பிறகு தேர்வில் வெற்றி அடையும் பொழுது பட்டத்தை பெறுவதை போல வாழ்க்கை எனும் பாடத்தை பற்றி நாம் வாழ்நாள் முழுவதும் படித்து இறுதியில் இறப்பு எனும் பரீட்சையில் தேர்வு பெறுவோமாயின் நாம் ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்லப்படுவோம். இறக்கும் தருவாயில் தான் நாம் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த விதம் சோதிக்கப்படுகின்றது. யம் யம் வாபீஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே கலேவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தப்பாவ பாவித. இறக்கும் தருவாயில் ஒருவர் நினைவு கூறும் விஷயங்களுக்கு ஏற்பவே அடுத்த பிறவியில் அவரது சரீரம் அமைகிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. பகவத்கீதை 8.6. வாழ்க்கையில் பூரணத்துவம் அடைவதற்காகவே நாம் புரியும் செயல்கள் அனைத்தும் இறக்கும் தருவாயில் சோதிக்கப்படுகின்றன என வங்காள பழமொழி ஒன்று கூறுகின்றது. இறக்கும் தருவாயில் நாம் புரிய வேண்டிய செயல்கள் என்ன என்று பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்குகின்றார். தியான யோகம் பயிலுபவர்களுக்கு கீழ்கண்ட சுலோகங்களை ஸ்ரீ கிருஷ்ணர் மொழிகின்றார். யத் அக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி யத் யதயோ வீதராகா யத் இச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பரபக்ஷ்யே சர்வது வாராணி சம்யம்ய மனோஹிருதி நிருத்ய ச மூர்த்தி ஆதாயாத்மன பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணாம். வேதங்களை கற்றுணர்ந்தவர்களும் ஓம்காரத்தை இடைவிடாது ஜபிப்பவர்களும் மற்றும் துறவரம் மேற்கொண்டு பெரும் தவம் புரிபவர்களும் பிரம்மஜோதியில் நுழைகின்றனர். உயரிய நிலையை அடைய எண்ணியே சிலர் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கின்றனர். அந்த முக்தி நிலையை அடைவதற்கான வழிமுறை என்ன என்பதை நான் இப்போது உனக்கு விவரிக்கிறேன். புலன் இன்பங்களினால் ஏற்படும் ஈடுபாடுகளை அறவே தவிர்ப்பதே யோக நிலையாகும். புலன்கள் எனும் துவாரங்கள் அனைத்தையும் மூடி மனதை இதயத்தின்பாலும் உயிர் மூச்சை தலையின் உச்சியிலும் நிலைநிறுத்தும் போது யோக நிலையை எய்தலாம். பகவத்கீதை 8.11-12 வரை. மேலே விளக்கப்பட்ட நிலை யோக முறையில் பிரத்யாகார என வழங்கப்படுகிறது. பிரத்யாகார என்றால் நேர் எதிர்மாறாக என்று பொருள். இவ்வாழ்நாள் முழுவதும் நமது கண்கள் இந்த ஜட உலக அழகை ரசிப்பதிலேயே ஈடுபடுகின்றன. ஆனால் இறக்கும் தருவாயில் நாம் பார்வை சக்தியை உள்ளிழுத்து உட்புற ஆன்மீக அழுக்கை காண வேண்டும். அதே மாதிரியாக செவிகள் உலகின் பலவித சப்தங்களை கேட்டே பழகி போயிருக்கும். ஆனால் இறக்கும் தருவாயில் ஆன்மீக ஓங்கார நாதத்தை உள்ளிருந்து கேட்க வேண்டும்.
ஓம் இதி ஏகாஷரம் பிரம்ம வியாஹரன் மாம் அனுஷ்மரன் ய பிரயாதீதி யஜ்ஜந்தேஹம் யாதி பரமாம் கதிம். இந்த யோக முறையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு புனிதமான ஓம் என்னும் அக்ஷரத்தை ஒலித்து கொண்டே புருஷோத்தமரான இறைவனை இடைவிடாது நினைத்தவாறு சரீரத்தை விட்டு உயிர் துறப்பவர் சந்தேகமின்றி ஆன்மீக உலகங்களை அடைகிறார். பகவத்கீதையில் 8.13 உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு புற உலக நடவடிக்கைகளில் புலன்களை ஈடுபடுத்தாது இறைவனின் வடிவமான விஷ்ணுமூர்த்தி உருவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். மனது இயற்கையாகவே எப்பொழுதும் அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதயத்திலே வீட்டிருக்கும் விஷ்ணுமூர்த்தியின் பால் மனத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும். இவ்வாறாக மனத்தை இதயத்திலே நிலைநிறுத்தி உயிர் மூச்சை சிகரத்திற்கு எடுத்துச் செல்லும் போது யோகத்தின் உன்னத நிலையை அடையலாம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.